எலெக்ஷன் ரிசல்ட் உங்கள் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுமா? மானிட்டரி பாலிசினா என்ன, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்பிஐ ரெப்போ ரேட்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, அது எப்படி நம்ம லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இம்பேக்ட் பண்ணும்? இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார இன்னைக்கு வந்திருக்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்ற கேள்விகள் ஓடிட்டு இருக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எல்லாரும் ஆவலாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு என்ன, ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்ச மாதிரியும் வந்திருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்திருக்கும். ஆனால் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் நம்மளோட வாழ்க்கை முறையில எதையாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு தாங்க பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கை முறைன்னா என்ன? நம்ம என்னங்க சொல்ல போறோம்? நம்ம பேங்க்ல வாங்கியிருக்கிற கடன்ல வட்டியை ஏற்றுவாங்களா, வட்டியை குறைப்பாங்களா? ஸோ அதுதான். ஸோ என்னதான் ஒரு லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறதும் குறைக்கிறதும் அந்த பர்டிகுலர் லோனோட ஸ்கீம்ல இருந்தாலும் கூட காமனா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இந்த ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று ஆர்பிஐல சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெப்போ ரேட் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறும். இதே ரெப்போ ரேட்டு இறங்குச்சு அப்படின்னா நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும். இது எப்படிங்க சாத்தியம்? இது இந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருக்கா, இல்லை புதுசா இது வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோம் லோனை 6.9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கே நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, குறைஞ்சபட்சம் 8.5 8.6ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஏன் இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்ல ஏற்றிட்டாங்க இல்லைங்க, அங்கதாங்க ரெப்போ ரேட் இருக்கு. ஸோ அந்த காலகட்டங்கள்ல இருந்த ரெப்போ ரேட்டை பார்த்தீங்கன்னா 4.25 அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.9க்கு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6.5ல இருக்குங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் 6.5 வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 8.5க்கு வந்துடுச்சு. ஸோ இதுதாங்க இந்த ரெப்போ ரேட் சேஞ்சஸ்னால வர்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ். இது சரி, இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் இந்த ரெப்போ ரேட்டை மாத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐல மானிட்டரி பாலிசின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துல ஒரு 7ஆம் தேதி டைம்ல நடக்குதுங்க. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தான் நமக்கு இந்த ரெப்போ ரேட் ஏறுமா இல்லை இறங்குமான்னு தெரியும். ஸோ ஏற்கனவே இருந்த ஒரு செக்மெண்ட் தான் திருப்பியும் போறதுனால, சேம் பார்ட்டி அவங்கள கண்டினியூ பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர்றதுனால நமக்கு ஒரு பெரிய மேஜரான ஒரு இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறும், இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வராதுங்க. மிஞ்சி போனா என்னங்க 0.25. ஸோ இந்த ரேஞ்சில் மட்டும்தான் மாற்றங்கள் வரலாம். அதாவது 0.25 குறையலாம், இல்லைன்னா 0.25 ஏறலாம். மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சில் தாங்க இருக்கும். அதாவது சேம் இந்த 6.5லேயே தான் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறுறதுக்கும் சான்சஸே கிடையாதுங்க. அப்படியே ஏறிட்டாலும் கூட அதிகபட்சம் 0.25யும் குறைஞ்சபட்சம் 0.25 தாங்க மாற்றம் வரும். இது சரிங்க, நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேங்க. அப்போ எனக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க இந்த ஹோம் லோனில். அப்போ நான் வாங்கும் போது நான் 7.5ல வாங்கிட்டேன். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை மாற்றுமா இல்லை எனக்கு அதுவே தான் போகுமானா, இந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க என்ன வாங்கியிருக்கீங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூவே ஆகாதுங்க. ரெப்போ ரேட்டு ஏற ஏற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறதான் செய்யும். இன்கேஸ் குறைஞ்சதுன்னா கூட நமக்கு அது குறையதான் செய்யும். ஆனா என்ன ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, குறையும் போது நம்ம பேங்க்ல போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ அது எந்த பேங்க்ல நம்ம வாங்கியிருக்கோமோ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணி கொடுங்க, ஏன்னா இந்த ரேஞ்சில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் வட்டி குறைக்கப்படும். இன்கேஸ் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கொடுக்கவே தேவையில்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஏற்றிடுவாங்க. ஸோ இதுதாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த ரெப்போ ரேட்டுக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் உண்டான கனெக்ஷன். ஸோ இதை ஏன் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, இன்னொரு 3 நாள் 4 நாள்ல இந்த மானிட்டரி பாலிசி வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு மாற்றத்தை நமக்கு கொடுக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.